எனக்கு சஃபாரி போகணும் அப்படின்னு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது கபினி சஃபாரி தான். ஏன்னா எந்த டைமில் நம்ம கபினி போனாலும் நம்மளை வந்து கபினி நெவர் டிசப்பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஏமாத்தாது. அங்கே போனோன்னா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்கலாம், வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கலாம். என்னென்ன அனிமல்ஸ்னால் சொல்கிறதுக்கு வாயே இல்லை, அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். யானைகள், சிறுத்தை, புலி, இந்த மாதிரி எல்லா விதமான விலங்குகளும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா கபினி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய 3வது சஃபாரி. 3வது சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. பர்டிகுலராக யானைகள் வந்து நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரேரான டைகர் சைட்டிங்கும் நமக்கு கிடச்சிது. அதுவும் கொஞ்ச நேரம் இல்லை, ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேற எங்கேயாவது சஃபாரி போனால் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முதுமலை, பந்திப்பூர், இதுமாரி நிறைய இடத்துல நம்ம சஃபாரி போயிருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கபினியில் வந்து கிடச்சிருக்கு. போன சஃபாரியில் நம்ம டைகர் சைட்டிங் பார்த்தோம். இந்த டைகர் சைட்டிங் கூட நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேராக இந்த இடத்துக்கு தான் வந்தோம். ஆனால் டைகர் எதுவும் இல்லை. மறுபடியும் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வரும்போது இந்த டைகரை பார்த்தோம். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.